இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமியும் எலான் மஸ்கையும் டிஓஜிஇயோட லீடராக ட்ரம்ப் அறிவிச்சிருக்காங்க. இந்த டிஓஜிஇனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிஓஜிஇயோட ஃபுல் ஃபார்ம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலையே அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறது தான். இந்த ஆர்கனைசேஷன் அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் கிடையாது. இவங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு வெறும் ஆலோசனை மட்டும்தான் சொல்லுவாங்க அமெரிக்காவோட முன்னேற்றத்துக்காக. இதை பற்றி ட்ரம்ப் பேசும்போது இவங்க 2 பேரையும் டிஓஜியோட லீடராக நியமிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறதாகவும் இதனால தேவையற்ற வீண் செலவுகள் குறையுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஓஜிஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியால் செலவுகளை குறைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா இவங்களால அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டில் கூட திருத்தங்கள் செய்ய முடியும். இதை பற்றி எலான் மஸ்க் ட்விட்டரில் பேசும்போது இனிமேல் டிஓஜிஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியில் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளுமே ஓப்பனாக வெளியே தெரியும், மக்களுக்கு தெரிவிக்கப்படும், ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அமெரிக்க மக்களோட பணம் அமெரிக்கன் கவர்மெண்ட் செலவு பண்ணுற ஒவ்வொரு பணமும் வீணாக செலவாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஓஜிஇ தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க. எலான் மஸ்கால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட செலவை குறைக்க முடியும்னு எலான் மஸ்கே சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குனா சின்ன அமௌண்ட்டில் $2 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியனுங்கிறது 1 லட்சம் கோடி. இன்னைக்கு $1 84 ரூபாயில் இருக்குது. $1 ட்ரில்லியன் 84 லட்சம் கோடி. அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட லாஸ்ட் இயர் பட்ஜெட்டே $6.75 ட்ரில்லியன். இதில் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்த இன்கம் $4.9 ட்ரில்லியன். ரிமைனிங் இருக்க அந்த $1.85 ட்ரில்லியன் தான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு செலவே. இப்போ இதை என்னால் குறைக்க முடியும்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் விவேக் ராமசாமி, ஒரு இந்தியர் கிடையாது. விவேக் ராமசாமி 9th ஆகஸ்ட் 1985 சிசினியாட்டி ஒஹியோவில் தான் பிறக்கிறாங்க. விவேக் ராமசாமியோட அப்பா அம்மா 2 பேருமே இந்தியன்ஸ், அதுவும் கேரளாவை சேர்ந்தவங்க. விவேக் ராமசாமியோட அப்பா கணபதி ராமசாமி ஜென்ரல் எலக்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விவேக் ராமசாமி பயாலஜியில் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்காங்க, அதுவும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். விவேக் ராமசாமி 2014 ரியோவன் சயின்ஸ்னு ஒரு பயோடெக் கம்பெனி ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனி இப்போ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைவ் அசெட் மேனேஜ்மெண்ட்னு அன்சன் ஃப்ரேரிக்ஸ்னு சொல்லப்படுற இவங்களோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டோட சேர்ந்து 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இவங்களை குடியரசுக் கட்சியோட ஒரு முக்கியமான நபர்னே சொல்லலாம். எந்த அளவுக்குனா ட்ரம்ப் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த போட்டியில் இவங்களும் இருந்திருக்காங்க. அமெரிக்காவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயுமே ஒரு எலெக்ஷன் நடக்கும், யார் அடுத்த பிரசிடென்ட் கேண்டிடேட்னு. அதில் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக ட்ரம்ப்பே எதிர்த்து போட்டி போட்டிருக்காங்க. விவேக் ராமசாமி நிறைய தொழில்கள் பண்ணுறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறதுனால தான் விவேக் ராமசாமி கையில் இன்னைக்கு ட்ரம்ப் இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. விவேக் ராமசாமியோட சொத்து மதிப்பு $1 பில்லியன் சொல்கிறாங்க. இந்திய மதிப்புக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 8400 கோடி. இதில் இன்னொரு முக்கியமான நிகழ்வை குறிப்பிட்டு சொல்லணும்னா அடுத்த ட்ரம்ப் கீழே அமைய இருக்க ஆட்சியில் வைஸ் பிரசிடென்ட்டாக பொறுப்பேற்க போகிற ஜேம்ஸ் டேவிட் வான்ஸும் விவேக் ராமசாமி கிளாஸ்மேட்ஸ். ஏல் லா ஸ்கூலில் ஒன்றா தான் படிச்சிருக்கதா விவேக் ராமசாமியை சொல்லியிருக்காங்க. அடுத்து அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டாக பொறுப்பேற்க போகிற ஜேம்ஸ் டேவிட் வான்ஸோட ஒய்ஃப் உஷா வான்ஸ் ஒரு இந்தியன். இப்படி நம்ம இந்தியன்ஸோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட முக்கியமான பொறுப்பில் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.